ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இதில் வந்து நீளத்துலேயும் அகலத்துலேயும் எப்படி அளந்தாலும் 72 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 4ஆக மடித்து போட்டுட்டு மேலே 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு அர்க்காத் கீழே வந்து அந்த பீஸை கட் பண்ணி லைட்டாக குடஞ்சி வெட்டி வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் அளந்துட்டு சைடில் கொஞ்சம் துணி இருக்குது, அதை வெட்டி வச்சிடலாம். அப்புறம் 2 இன்ச்சு வந்து கீழே இருந்து அளந்துக்கலாம் மடித்து தைக்க. கீழே மடிப்புக்கு லைனிங் கொடுக்க போகிறீங்கன்னா அது கூட வேண்டாம், தையலுக்கு மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு துணி மடிச்சில் இப்போ 2.25 அளவுக்கு வச்சு நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். அப்புறம் 5 அளவுக்கு வச்சு நான் வந்து ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ எல் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா குடஞ்சி லைட்டாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வரும். இப்போ டேப்பில் வச்சா 7.5 இன்ச் வருது. அதை அப்படியே நெக்கில் வச்சு அளவு ஜாக்கெட் வச்சு வரைஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிடலாம். நெக்கு வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வரும். அங்கேருந்து கீழே வந்து கொக்கிப்பட்டியில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்ட்ரு தையலுக்கு அங்கே இடம் விட்டுட்டு அங்கேருந்து அந்த டாட் இருக்கு இல்லையா கீழே, அங்கே வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ண தையல் போட. அதுக்கப்புறமா சைடு அங்கேயும் அதே மாதிரி தையல் போட இடம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்துட்டு அந்த யூ ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து குடஞ்சி ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் 2 பீஸ் எடுத்து வெட்டணும், 4 சேர்த்து வெட்டிடக்கூடாது. அதுக்கப்புறமா பேக்குக்கு வரலாம். இப்போது வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம்ல, கீழே இருந்து வச்சு அந்த நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ தான் தையல் போடுறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வெட்டினோன்னா ரொம்ப கீழே நெக் லோவாகிடும். மார்க் பண்ணி பேக் நெக் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை வந்து கட் பண்ணிடலாம். இல்லை அப்படியே ஜாயின் பண்ணியும் தைக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபுல் ஜாக்கெட் கட் பண்ணியாச்சு. இவ்வளோ துணி வந்து மீதி இருக்குது எனக்கு இதில். அவ்வளோதான், ஃபுல் ஜாக்கெட் கட்டிங் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.